இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்க ஒரு புது 10 ரூபாய் கடைக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த கடை, ரெட் ரோஸ். இந்த கடையோட பேர். நம்ம நேதாஜி ரோட்ல வந்துட்டு இது இருக்குங்க. ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற ஐட்டங்கள் எல்லாமே 10 ரூபா கடையில் என்னென்ன கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹோம்க்கு தேவையான என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு உடனே வந்துட்டு வந்துடும். இந்த மாதிரியான டம்ளரு செம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு, வடசட்டி வந்து 100 ரூபாய்க்கு, இந்த மாதிரியான தூக்குவாளிலாம் வந்து பாருங்களேன், செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்துட்டு கொடுக்குறாங்க. 30 ரூபாய்க்கு இருக்குது. சின்ன தூக்குவாளியாக 70 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான கிண்ணம் வந்து பாருங்களேன் 70 ரூபாய்க்கு. நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் வந்துட்டு போனால் கூட 120 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க எல்லா கடைகளுமே ஒரு கடைகளில் நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். அதை ஃபேன்சி ஷாப்பாக வந்துருக்கலாம், சரவணா ஸ்டோர் வீடியோ போட்டிருக்கோம், டிமார்ட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வடை சட்டி வந்து பாருங்களேன், ஈயத்தில் கல் சட்டின்னு வந்து சொல்லுவாங்க. வெறும் 110 ரூபா தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ செம்பு, டிஃபன் பாக்ஸு, தட்டு அந்த மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா. ஆல்ரெடி நான் பெரிய கடைகளில் இருந்துமே உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. ஸோ அந்த கடையில் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதிலே வந்துட்டு தோசை சட்னி எல்லாமே வச்சு கொடுத்துக்கலாம், காய்கறி வச்சு கொடுத்துக்கலாம், சாம்பார் வச்சு கொடுத்துக்கலாம். 140 ரூபா. பூ போட்ட தட்டு வந்து பாருங்களேன் 130 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. செம்ம கனமான தட்டுங்க. உள்ளே வந்துட்டு நல்ல ஃப்ளாரல் டிசைன்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க, மரம் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பாருங்களேன் செம்ம க்யூட்டாக 140 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வெஜிடபிளும் வச்சுக்கலாம், சாப்பாடு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் குழம்பும் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரியான காம்போவில் நமக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம். கடைகளில் ஹோட்டல்லாம் இருக்கும்ல அது. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா நல்ல ஒரு ஹாட்டின் ஷேப்பில் இருக்க கிண்ணம் 25 ரூபா தான். எக்கச்சக்கமான கிஃப்ட் ஐட்டம் மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த வளகாப்பு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வைக்கிறவங்க பெரிய பெரிய கடைகளில் எடுக்கிறத விட இந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா சம்படம் இல்லைங்க, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து காஃபி, டீ, மில்க் இதெல்லாம் வந்து கொடுப்போம்ல, அது 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா தட்டு கூட வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எலுமிச்சம்பழம் லெமன் புளியறது இருக்குல்லங்க, அது வந்துட்டு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக க்யூட்டாக இருக்குல்லங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 60 ரூபா ரேஞ்சில் வந்துட்டு வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் வந்து புளியறதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து கத்தி இருக்குது. ஸோ 2 கத்தி சேர்ந்து நமக்கு காம்போவில் வந்துட்டு இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் வந்துட்டு இருக்குது. நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. கொடிக்கயிறு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான பெரிய ஸ்க்ரூ டிரைவரு, டெஸ்டரு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா மரம், நமக்கு வந்து இந்த குப்பல்றதுக்கு வந்து மரம் இருக்குல்லங்க, அதெல்லாம் 20 ரூபா தாங்க. ஈவன் 10 ரூபாய்க்கு கூட குட்டி மரம் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டஸ்ட்பின்னு, கூடை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த கூடையெல்லாம் நீங்களே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 40 ரூபா தான் இந்த கூடை. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வீட்டுக்கு தேவைப்படுற, கிச்சனுக்கு தேவைப்படுற ஆர்கனைசர்ஸ்லேருந்து எல்லாமே இவங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் லைக்கும் பண்ணுவீங்க. ஏன்னா இதில் காமிக்க போகிறது காம்போ ஆஃபர். இந்த காம்போ ஆஃபரில் ஒரு கிரேட்டரும் ஒரு லைட்டரும், நமக்கு கேஸ் லைட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பீலரும் ஒரு லைட்டரும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அந்த காம்போ கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான காம்போஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு கூட காம்போ ஐட்டங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற ப்ரஷ்ஷு, லைட்டர், சிங்கிள் லைட்டரு, இந்த மாதிரியான ஸ்க்ரப்பு, அந்த மாதிரியான ஸ்க்ரப்லாம் வந்து பார்த்திங்களா செம்ம க்யூட்டாக இருக்கா. 30 ரூபா தாங்க இந்த 4 ஸ்க்ரப்பருமே சேர்த்து. ப்ரஷ்ஷு இருக்குது பார்த்திங்களா, ப்ரஷ்ஷு, ஷூ பாலிஷ் போடுற ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பட்ஸ் இருக்குது, கிளிப்பு இருக்குது, துணி காய போடுற கிளிப்பு வந்துட்டு இருக்குது. நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. புது ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மிரர்ஸ்லாம் வந்துட்டு பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இருக்குன்னு. 40 ரூபா 50 ரூபா. பெரிய கண்ணாடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா அப்படி இருக்குது. இந்த மாதிரி கோம்பெல்லாம் வந்து பார்த்திங்களா, ஆக்சுவலாக நானுமே இங்கே வந்துட்டு ஒரு கோம்பு எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோம்பு. ஒரு 20 ருபீஸ்
அந்த கோம்போட விலை. அந்த கோம்பு தான் நான் வந்துட்டு எடுத்தேன். இந்த மாதிரியான கோம்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறையா வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டப்பா வந்து வச்சுருக்காங்க. சோப்பு டப்பா வந்து பார்த்திங்களா பிளாஸ்டிக்கில் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கெல்லாம் பவுடர் அடிப்போம்ல, அது கூட அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த பொட்டெல்லாம் பார்த்திங்களா, பொட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பாடெல்லாம் முதல்ல பார்த்ததுங்க. ஸோ அந்த மாதிரி குட்டீஸ்க்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. பொட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொட்டு எடுத்தாலுமே 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா சின்ன சின்ன பொட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா அந்த மாதிரியே கூட இருக்குது. 50 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து வச்சுருப்பாங்கல்லங்க, அதெல்லாம் பெரிய பெரிய கடையில் 300 ரூபா 400 ரூபான்னு வந்து இருக்கும். இவங்கக்கிட்ட வந்துட்டு 50 ரூபா அப்படி கூட வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பென்சில், இந்த பென்சில் 3 பென்சிலுமே சேர்த்து நமக்கு வந்துட்டு 10 ரூபாய்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நட்ராஜ் கம்பெனியில் இருக்கிற பென்சில், இந்த மாதிரி காம்போ ஷார்ப்னர், ரப்பரு, பென்சிலு, அதுக்கப்புறம் ஸ்கேல் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இருக்குல்லங்க, செல்லோ டேப் கட் பண்ணுற அந்த மாதிரியான மெஷினோட இருக்கிறது. கிஃப்ட் ஐட்டங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. குட்டி குட்டியான கிஃப்ட் ஐட்டங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் இருக்குது, உள்ள டெடிபியர் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்களேன், வாவ் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் யாருக்காச்சும் வந்துட்டு இது வந்து கொடுக்கலாம், அம்மா அப்பா யாருக்கு வேணாலும் நீங்கள் இது வந்து கொடுக்கலாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களா. இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நான் பக்கத்தில் தான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அவங்க 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் கூட இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குங்க. இப்போ ஒன்று காட்டுறேன் வந்து பாருங்களேன், வாவ் செம க்யூட்டாக இருக்குல்லங்க. ஏதோ ஒரு கப்பல் மாதிரி இருக்குது பாருங்களேன். உள்ள தண்ணியில் வந்துட்டு நமக்கு அப்படியே வந்துட்டு மெல்ட் ஆகுது. ஆனால் ஒரு பாட்டிலில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கப்பல் வந்து ஃப்ளோட் ஆகுற மாதிரியானது வந்துருக்கு. 230 ரூபாங்க அதோட ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கார் மாதிரியே வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணி ஹாட் அண்ட் ஷேப்பு இந்த மாதிரியான கிஃப்ட் ஐட்டங்கள் கூட இவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டங்களுக்கு வந்துட்டு தனித்தனி ப்ரைஸஸ் வந்து இருக்கும். அங்கே பாருங்களேன், அந்த நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்களேன். இப்போ செம்ம ஐட்டங்கள்லாம் எப்படி க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளையலுங்க. ஸோ நிஜமாலேயே நமக்கு வந்துட்டு வளையல்கார தெருவும் நமக்கு நல்லாவே தெரியும். மதுரையில் இருக்க வீதி வந்து நமக்கு வந்து தெரியும். அங்கே கூட இந்த மாதிரியான கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். எந்த வளையல் எடுத்தாலும் கண்ணாடி வளையெல்லாம் 20 ரூபா 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்களேன் 20 ருபீஸ் தானாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்லங்க. இதெல்லாம் பாருங்களேன் 30 ரூபாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு டஜன் வளையலுங்க. செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இந்த பிங்க் கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் வந்துட்டு 20 ரூபா தாங்க. அங்கங்கே வந்துட்டு நமக்கு கிளிட்டரிங் மாதிரி வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பிளெயின் வளையல் கூட இவங்களுக்கு இருக்குங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு வளையல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்களேன் செமையாக இருக்குல்ல. சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுங்க. தள்ளுவண்டியில் வந்துட்டு விற்றுட்டு வருவாங்கள்ல 10 ரூபா ஐட்டங்கள் எல்லாமே, நடமாடும் ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி இதில் அந்த ஞாபகம் எனக்குலாம் இதை பார்த்தோன்னே ரொம்ப வருதுங்க. இந்த க்ரீன் கலர் வந்து பாருங்களேன் செம க்யூட்டாக இருக்குது. நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட. இப்போ நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாதிரியான கடைகளெல்லாம் நடமாடும் ஃபேன்சி ஸ்டோரு அப்படின்லாம் வந்து வரும். யாருக்காச்சும் அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஒரு கமெண்ட் கூட நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா கூட போதுங்க. இதெல்லாம் வந்து பாருங்களேன், இந்த பேங்கிள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு நிஜமாலே தெரியலங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போங்க. இந்த பேங்கிள்லாம் வந்து பாருங்களேன், நம்ம ஒரு பட்டுப்பாவோட சட்டை வந்து போட்டிருப்போம், இந்த மாதிரியான பேங்கிள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போங்க. நமக்கு இப்போ தான் வந்துட்டு கடா பேங்கிள் அந்த பேங்கிள் இந்த பேங்கிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கிராண்டா 20 ருபீஸ் தாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்லங்க, வேற லெவலில் இருக்குங்க இது எல்லாமே. இதெல்லாம் வந்து பாருங்களேன் ஏதோ ஒரு ஃபேன்சி ஐட்டங்கள் மாதிரி இருக்குது. நமக்கு வந்துட்டு பார்த்திங்களா ப்ரைடலுக்கு கூட 50 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம் போலங்க. அப்படி வந்து வச்சுருக்காங்கங்க இந்த கடையில். வாவ், இந்த மொத்த பேங்கிலுமே 50 ரூபாயாங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களாங்க. வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்களாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஆன்லைன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்குவீங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க ரேட்டு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு யாராச்சும் கொடுப்பாங்களாங்க. நீங்களே பார்த்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ கிராண்டான ஐட்டமாக இருக்குது. எதை எடுத்தாலும் 50 ரூபாங்க. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்களேன் இந்த பிங்க்லாம்.
ஸோ ஒரு பட்டு saree கட்டிட்டு இல்லாட்டி தாவணி பாவாடை சட்டை கட்டிட்டு இல்லாட்டினா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராண்டான சுடிதாரோ சிம்பிள் சுடிதாரோ போட்டுட்டு இந்த மாதிரி பேங்கிள் போடும்போது வாவ் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் வந்து இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குங்க. 50 ரூபா தாங்க, 20 ரூபா. நீங்களே பார்த்தீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கண் கூட விலையும் காமிச்சேன். 20 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா அப்படி தாங்க அவங்க கிட்ட வந்துட்டு இருக்குது. பேங்கிள்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இவங்கக்கிட்ட இருக்குங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக தான் வந்து இங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இவங்கக்கிட்ட ஆன்லைன்லாம் கிடையாது. இந்த மாதிரியான கொடை, வாளி, அதுக்கப்புறம் வந்துட்டு மணப்பலகை, கண்ணாடி, பூத்தொட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மேட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குல்லங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ இதை விட வேறு லெவலில் வந்துட்டு எடுத்துருக்கோங்க. சூனாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் உடனே உங்களுக்கு வந்துட்டு வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன்.